அனைவருக்கும் காலை வணக்கம். வெல்கம் பேக் டு சென்னை ட்ரீம் இன்ஸ்டிடியூட். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் யூனிட் 9 பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே கிளாஸ் 1 பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து ஹெச்டி பார்ட் 1 ஏற்கனவே நம்ம பார்த்துருவோம். அந்த பார்ட் 1ல என்னெல்லாம் பார்த்தோம் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 போகலாம். ஓகே, ஹெச்டிஐனா என்னன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, மனிதவளம் மேம்பட்டதா இருக்கிறதுக்கு என்னென்ன குறியீடுகள் தேவை அப்படின்னு பார்த்தா என்ன சொல்லலாம்? அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, முதல்ல ஆயுட்காலம். ஏன்னா வந்து அவங்களுடைய ஆயுட்காலம் இருந்தால் தான் அவங்களுடைய லைஃப்ல அதுக்கப்புறம் மீதி விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா அவங்களுடைய தனிநபர் வருமானம். அவங்களுடைய வருமானம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பர்ச்சேசிங் பவர் இருக்கும். அதை வச்சு என்ன சொல்ல அவங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த வாழ்க்கை தரத்துல வெறுமனே இந்த கேபிட்டல், அதாவது தனிநபர் வருமானம் மட்டும் இல்லாம, கேபிட்டல் இன்கம் மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படிங்கறத ஹெச்டிஐ நம்ம சொல்றோம். அவங்களோட ஹாப்பினஸ், மனநிலை வந்து மகிழ்ச்சிகரமா இருக்கணும். அப்புறம் அவங்களுடைய அந்த என்ன சொல்றாங்க, பர்சனல் நெசசிட்டி, அவங்களுக்கு தேவையான உணவு, நல்ல நியூட்ரிஷியஸான ஃபுட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ், அவங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகாதார வசதிகள், கல்வி வசதி, இது எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கணும். குடிநீர் வசதி, வீட்டு வசதி, இது எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடியது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கு அடிப்படையாக கிடைச்சிருந்தா அவங்க ஹெச்டிஐல வந்து முன்னோக்கி இருக்காங்க. அந்த நாடு, இந்த நாட்டில் இருக்க மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மதிப்பீடு செய்யறதா ஹெச்டிஐ, வேற எதுவுமே கிடையாது. இதுதான் நம்ம பார்த்தோம். இந்த ஹெச்டிஐ முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னு சொல்லி பார்க்கும்போது பாகிஸ்தானி எக்கனாமிக்ஸ் மெஹபூபுல் அப்படிங்கிறவரும் நம்மளோட இந்தியன் எக்கனாமிக்ஸ் அமிர்த்யா சென் நோபல் பிரைஸ் வின்னர், இவங்க 2 பேர் தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த ஹெச்டிஐ அப்படிங்கிற அந்த குறியீடை நமக்கு கணிச்சு சொல்றவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உலக அளவில் யூஎன்டிபி அப்படிங்கிற நிறுவனம் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ் வச்சுதான் ஒரு கண்ட்ரியும் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு, அதாவது அவங்களுடைய ரேங்க் என்ன, ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் சொல்றோம் பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் நம்ம சொல்றோம். அந்த புள்ளிகள் எதை வச்சு கொடுக்குறாங்கன்னா 0 to 1 அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது 1 வரைக்கும் ரீச் பண்றவங்க என்ன சொல்றோம், மேக்சிமமா அவங்களோட ஹெச்டிஐ நல்லா இருக்கு, அவங்க இருக்க மக்களுக்கு வாழ்க்கை தரம் நல்லா இருக்கு, அவங்களோட ஆயுட்காலம் அதிகமா இருக்கு, அவங்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதியும் கிடைக்குது, மனநிறைவோட வாழ்க்கை நடத்துறாங்க, ஸோ மன மகிழ்ச்சியோட இருக்காங்க, ஹாப்பினஸ் ஆஃப் த பீப்புள் சொல்றோம், இது எல்லாமே அதிகமா இருக்கு. அப்போ அவங்க ஹை லெவல்ல இருக்காங்க, ஹை ரேங்கிங்ல இருக்காங்க. அதுக்கடுத்து செகண்டரியா இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம், மீடியம் லெவல்ல, இந்தியாலாம் மீடியம் லெவல்ல தான் இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அவங்க இன்னும் அந்த அளவுக்கு அந்த ரேங்கிங்கை அவங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியல. அப்புறம் இன்னும் அண்டர்டெவலப்ட் கண்ட்ரீஸா இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லோ லெவல்ல இருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரைஸ் கொடுக்கறதும் இந்த ஹெச்டிஐ தான். ஓகே, இது எல்லாம் தான் ஹெச்டிஐ பார்ட் 1ல பார்த்தோம். ஓகே, இப்போ ரீகால் முடிஞ்சது. இப்போ அடுத்த இன்னைக்கு கிளாஸ்ல ஹெச்டிஐல பார்ட் 2 பார்க்க போறோம். ஓகே, ஹெச்டிஐனா என்னன்னு தெரிஞ்சுக்க பார்ட் 1ல. பார்ட் 2ல என்ன பார்க்க போறோம்னா ஹெச்டிஐல ஸ்டாட்டஸ் பார்க்க போறோம். அப்ப அவங்க கொடுக்குற அந்த யூஎன்டிபி கொடுக்குற அந்த புள்ளி விவரங்கள் படி நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்டாட்டஸ் ஆஃப் இந்தியா பார்க்க போறோம். உலக நாடுகள்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் பிரிக்கிறோம் இல்லையா, சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ், அதுக்கப்புறம் வந்து பிரிக் கண்ட்ரிஸ் மாதிரிலாம் பிரிக்கும் போது அதுல இந்தியா வந்து எந்த ஸ்டாட்டஸ்ல இருக்கு அந்த பாயிண்ட்ஸ் அதில் பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தபடியே பார்த்தோம்னா இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுல தமிழ்நாடு வந்து எந்த ஸ்டாட்டஸ்ல இருக்கு, மற்ற ஸ்டேட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு நைபரிங் கண்ட்ரிஸ் வந்து ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதுல தமிழ்நாடு ஸ்டாட்டஸ் என்ன, அதுவும் இந்த வகுப்புல பார்க்க போறோம். அதுக்கடுத்து தமிழ்நாடு அந்த ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதோட ஸ்டாட்டஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில தமிழ்நாட்டோட டிஸ்ட்ரிக்ட்ல எது ஃபர்ஸ்ட் இருக்கு, எது லாஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறதுலாம் பார்க்க போறோம். இல்லை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தா நமக்கு கன்னியாகுமரி தான் இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஸ்டாட்டஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் கம்பேரிங் பண்ணும்போது, அதாவது இந்தியாவுக்குள்ள இருக்க ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தா கேரளா தான் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, இது எல்லாமே நம்ம பார்க்கணும் என்னன்னு சொல்லிட்டு ஹெச்டிஐ பார்ட் 2 அப்படின்னு அந்த கிளாஸ்ல பார்க்கலாம். வாங்க கிளாஸ் போகலாம். டிஎன்பிஎஸ்சி யூனிட் 9 பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஹெச்டிஐ பார்ட் 2 இன்னைக்கு பார்க்கலாம். ஹெச்டிஐ பார்ட் 1 ஆல்ரெடி பார்த்தோம். ஹெச்டிஐ பார்ட் 1 என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஐனா என்ன மீனிங், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஹெச்டிஐ முதல்ல யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணது, அப்புறம் ஹெச்டிஐனால என்ன யூசஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து ஹெச்டிஐ பார்ட் 2 என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அதாவது என்ன வேர்ல்டு வைட்ல கண்ட்ரீஸ்ல இந்தியா எந்த பிளேஸ்ல இருக்கு, அதுக்கப்புறம் வேர்ல்டு வைட்ல வந்து எந்த கண்ட்ரீஸ்லாம் டாப் ஃபர்ஸ்ட் 5 ரேங்க்ஸ்ல இருக்காங்க, அப்புறமா வந்து இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்ற பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா இதெல்லாம் எந்தெந்த பிளேஸ்ல இருக்கு, அதெல்லாம் இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். வாங்க கிளாஸ் போறோம். வெல்கம் பேக் டு சென்னை ட்ரீம் இன்ஸ்டிடியூட். ஹெச்டிஐ அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்னா மக்களுடைய வாழ்க்கை நிலை மதிப்பிடக்கூடிய ஒரு அழகாக இருக்குது. அதுதான் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு சொல்றோம்.
அப்போ இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிறது எதை வச்சு குறியீடு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல மக்களுடைய வாழ்க்கை நிலை, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் சொல்றோம். அப்புறம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அவங்களுடைய ஆயுட்காலம் சொல்றோம். அப்புறம் லிட்ரஸி ரேட் அப்படின்னு சொல்றோம், அவங்களோட கல்வி அறிவு நிலை. அதுக்கப்புறம் அவங்களோட பர்சனல் இன்கம், பெர் கேபிட்டா இன்கம் சொல்றோம் பாருங்க, தனிநபர் வருமானம், தலாநபர் வருமானம் சொல்றோம் பாருங்க. இது எல்லாமே எந்த கண்ட்ரிஸ்ல அதிகமா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த HDI குறியீடுகள் வழங்குறாங்கன்னு சொல்றோம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எது ஹைல இருக்கு, எது மீடியம், எது லோ கண்ட்ரிஸ் அப்படிங்கிறத நம்ம கம்பாரிசன் பண்றோம். ஓகே, இந்த HDI குறியீடுகளை யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது UNDP அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு தான் கொடுக்குறாங்க. இந்த வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ் வந்து வெளியிடுறாங்க. அதாவது வந்து எந்த கண்ட்ரி ஃப்ரண்ட்ல ஃபார்வர்டா இருக்கு, எந்த கண்ட்ரிஸ் வந்து பேக்வர்ட்ல போயிருக்கு, எது மீடியம்ல இருக்கு அப்படிங்கறத. ஓகே, அதாவது 0 to 1 அப்படிங்கறது அதோட குறியீடு. அந்த 1 கிட்ட யாரெல்லாம் அச்சீவ் பண்றாங்களோ அது ஹைன்னு சொல்றோம். அந்த 1ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 600 647 அந்த மாதிரிலாம் இருந்தா அது என்ன சொல்றோம், மீடியம் அப்படின்னு சொல்றோம். 780 ஹை சொல்றோம். அப்ப அந்த ரேங்கிங் வைஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வந்து வேர்ல்டு வைட்ல கண்ட்ரிஸ் வந்து குரூப் ஆஃப் கண்ட்ரிஸா பிரிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ், அடுத்து பிரிக் கண்ட்ரிஸ் பிரிக்கிறோம். இதுல இந்தியாவோட பிளேசஸ் பார்க்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ். சவுத் ஏஷியன் சொல்லும்போது நமக்கு தெரியும், அதாவது வந்து வேர்ல்டு மேப்ல பார்க்கும்போது ஏசியா வரைபடம், அதுல வந்து சவுத் சைட்ல இருக்க இந்த கண்ட்ரிஸ் தான் சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் சொல்றோம். இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதா சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ்ல பார்த்தோம்னா ஸ்ரீலங்கான்னு சொல்றோம். ஏன்னா அவங்களுடைய அந்த குறியீடு பார்க்கும்போது ஹைல இருக்குன்னு சொல்லி சொல்றோம். சோ அவங்களோட ரேங்கிங் ஹை அப்படின்னா அவங்களோட பாயிண்ட்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தா 0.780 அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அவங்களோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தா 71. அதாவது ஓவராலா UNDP என்ன பண்றாங்கன்னா 189 கண்ட்ரிஸ் வந்து அளவீடு செய்யறாங்க. அதுல எது ஹை எது லோன்னு சொல்லிட்டு அந்த 189 கண்ட்ரீஸ்ல ஸ்ரீலங்காவுடைய அந்த ரேங்க் பார்த்தோம்னா 71ல இருக்காங்க. அதனாலதான் ஹை சொல்றோம். ஓகே, அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா இந்தியா, இவங்களோட ரேங்க் வந்து 129 சொல்றோம். இதோட குறியீடு பார்த்தோம்னா 0.647 சொல்றோம். சோ இந்த 647ல நமக்கு மீடியம் ஸ்டார்ட் ஆயிடும். ஹை வந்து 780ஓட முடிஞ்சிடும். அதோட பிலோ வரும்போது அதாவது மீடியம் வந்துருது. அப்ப இந்தியா, அதுக்கப்புறமா அதாவது இவங்களோட அண்டை நாடுகள், நெய்பரிங் கண்ட்ரிஸ் சொல்ற பாருங்க, இந்தியாவோட பக்கத்துல இருக்கிற நாடுகள், அதுதான் இந்த ரேங்கிங் பண்ற சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ்ல. அப்ப இந்தியாவுக்கு அடுத்தபடியே பார்த்தா பூட்டான் 134 அந்த ரேங்கிங் இருக்காங்க. அடுத்து பங்களாதேஷ் 135ல இருக்காங்க. அடுத்து பர்மா 145ல இருக்காங்க. நேபாள் 147ல இருக்காங்க. பாகிஸ்தான் 152, ஆப்கானிஸ்தான் 170. சோ இந்த ரேங்கிங் எல்லாமே அவங்களுடைய HDI உடைய அந்த பாயிண்ட்ஸ் பொறுத்து இருக்கு. இதுல பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் 170 ரேங்கிங் சொல்றோம். அவங்களுடைய அந்த பாயிண்ட்ஸ் வந்து 0.496 அப்படின்னு சொல்றோம். என்னன்னா ஆப்கானிஸ்தான்ல நிறைய உள்நாட்டு கலவரங்கள், போர் இதெல்லாம் நடைபெறும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அவங்களோட ரேங்கிங் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, ரொம்ப வந்து பின்னோக்கி தள்ளப்படுகிறது. அப்போ வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்க அந்த மக்களுடைய வாழ்க்கை நிலை பார்த்தோம்னா நல்ல ஒரு முன்னேற்றமானதாக இல்ல. அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எப்படி இருக்கு, அதிகமா இல்லாம குறைஞ்சிக்கிட்டே போகுது வார் பீரியட் அப்படிங்கிறதுனால. அவங்களோட நெசசிட்டிஸ், அதாவது வாழ்க்கைக்கு தேவையான பேசிக் நெசசிட்டிஸ் அவங்களால என்ன பண்ண ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஏன்னா வார் பீரியட், ஒரு எமர்ஜென்சி பீரியட் இருக்காங்க. அதனாலதான் ஆப்கானிஸ்தான் வந்து 170 பிளேஸ்ல போயிடுச்சு. அவங்களோட பாயிண்ட்ஸ் 0.496 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஸ்ரீலங்காக்கு அப்புறமா இருக்க இந்த எல்லா நாடுகளுமே நெய்பரிங் கண்ட்ரிஸ்ல இந்தியா பார்க்கும்போது இந்தியாவோட சேர்த்து இது எல்லாமே மீடியம்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நாடுகள்ல இந்தியா வந்து கொஞ்சம் ஃபார்வர்டா இருக்கும்போது 129 ரேங்க் இருக்காங்க. பக்கத்துல இருக்க நாடுகள் அதை விட பிலோவா இருக்கு, அவ்வளவுதான். இது வந்து சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல இந்தியாவுடைய கிரேட் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றோம். பிரிக்ஸ் அப்படின்னா BRICS தான் பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் சொல்றோம். அதாவது அந்த கண்ட்ரீஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுக்குறோம். நம்ம B ஃபார் பிரேசில், R ஃபார் ரஷ்யா, I ஃபார் இந்தியா, C ஃபார் சைனா, S ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த ரஷ்யா வந்து 49 ரேங்க்ல இருக்காங்க, பிரேசில் 79ல இருக்காங்க, சைனா 85 ரேங்க்ல இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா 113வது இடத்துல இருக்காங்க, இந்தியா 129வது இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இதுதான் வந்து பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்ல பார்க்கும்போது இந்தியா வந்து லாஸ்டா இருக்காங்க. ஏன்னா அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா பொறுத்த வரைக்கும் கம்பேரிங் டு ரஷ்யா, பிரேசில், சைனா, சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம் பார்க்கும்போது அங்க இருக்க மக்களுடைய அந்த வாழ்க்கை நிலை, அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதுக்கப்புறம் லிட்ரஸி ரேட், இது எல்லாமே லோவா இருக்கிறதுனால இந்த பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்ல 129ல இருக்கும். இவங்க எல்லாமே டெவலப்டு எக்கானமின்னு சொல்லுவோம். அப்ப அதனால என்னன்னா இவங்களோட எக்கானமி நல்ல growth-ஆ இருக்கிறதுனால, இந்த டெவலப்மெண்ட்ஸும் அவங்க அதிகமா இருக்கிறதுனால HDI-ல அவங்க என்ன பண்றாங்க, ஃபார்வர்டா இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஏற்கனவே நம்ம
எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா எக்கனாமிக் growthனா என்னன்னு பார்த்தோம். அது growth அப்படின்னு சொல்லும்போது இது வந்து என்ன சொல்றோம், நேரோ சென்ஸ் குறுகிய காலத்துல பார்க்கறதுன்னு சொல்றோம். பட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு லாங் டேர்ம்ல பாக்குறோம் அப்படின்னு சொல்ல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை சேர்க்கறத நம்ம என்னன்னு சொல்றோம், டெவலப்மெண்ட், முன்னேற்றம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த ஹெச்டியோட அளவுகள் எல்லாமே எதை சார்ந்துன்னா டெவலப்மெண்ட் சார்ந்துதான் இருக்கு. ஓகே, இதெல்லாம் பார்த்தோம்னா சவுத் ஏஷியன் கண்ட்ரி பிரிக்ஸ் பத்தி பார்த்தோம். சரி, இதை தவிர வேர்ல்டு வைட்ல வந்து கண்ட்ரிஸ் என்ன பண்ணிருக்கு, ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. சோ அதுல என்னென்ன ரேங்கிங், ஃபர்ஸ்ட் டாப் 5 ஒரு கண்ட்ரிஸ் இருக்கும் இல்லையா, அப்ப அது என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்பர் 1 நார்வே இருக்காங்க ஹெச்டில. நம்பர் 1 நார்வே, நம்பர் 2 அயர்லாந்து, நம்பர் 3 சுவிட்சர்லாந்து, நம்பர் 4 ஜெர்மனி அண்ட் நம்பர் 5 ஹாங்காங். அப்ப இந்த 5 கண்ட்ரீஸ்ல இருக்க அந்த பீப்புளுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமா இருக்கு, லிட்ரஸி ரேட் நல்லா இருக்கு, அவங்களுடைய பர்சனல் இன்கம் அதிகமா இருக்கு. சோ அவங்களுடைய வாழ்க்கை நிலை வந்து நல்ல உயர்ந்த நிலையில இருக்கிறதுனால இந்த ரேங்கிங்ஸ் பார்க்கும்போது இந்த 5 பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம டாப் 5 அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை பார்க்கும்போது இதுல என்னென்ன இருக்கு, ஏன் இந்த ரேங்கிங்ஸ் வருதுன்றத ஒரு சின்னதா ஒரு டிஸ்கஸ் பண்ணிடும். அதாவது என்னன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் இந்தியாஸ் பர்த் அப்படின்னு பார்க்கும்போது 2019ல எடுத்த ஒரு சர்வே, அதாவது UNDP கொடுத்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு ஆதாரத்தின் படி பார்த்தோம்னா இந்தியாவில் பார்த்தோம்னா 69.7, அதாவது இந்திய மக்களின் சராசரியான ஆயுட்காலம் 69.7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் 72.6, பாகிஸ்தான் 67.3 அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து இப்ப ரீசெண்டா 2020 டிசம்பர் 17ல UNDP ரிப்போர்ட் வெளியிட்டதுல இருந்து கிடைச்ச ஆய்வு வெளியீடுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இப்படி இருக்கும்போது இந்தியா பிளேஸ் 131 நம்ம சொல்றோம். அதாவது இப்ப ரீசெண்டா இது 120 வந்து 2019ல, 2020ல பாத்தோம்னா இன்னும் ரேங்க் ரொம்ப பிலோ ஆயிட்டு 131 வந்துச்சு 2020ல பார்த்தோம்னாக்கா. என்னன்னா இப்ப அதாவது நீங்க பாக்குற பாத்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அந்த ரேஞ்ச்ல வந்து பங்களாதேஷ் தான் இருக்கு, 72 இயர்ஸ் இருக்காங்க. பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் 69 இயர்ஸ் தான் இருக்காங்க. அதனால இந்தியாவோட பிளேஸ் வந்து இன்னும் பேக்வர்டா போயிடுச்சு. அது மீடியம் லெவல்ல தான் இருக்காங்க இந்தியா. பட் 129ல இருந்து எங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 131க்கு வந்துட்டாங்க. UNDP வெளியிடுற அந்த 189 நாடுகளுடைய HDA ரிப்போர்ட்ல அட் பிரசன்ட், அதாவது லேட்டஸ்டா வெளியிட்ட டிசம்பர் 17, 2020 அப்ப வெளியிட்ட UNDP அறிக்கையின்படி இந்தியாவின் இடம் 131. 189 நாடு கணக்கீடுகளில் 131 இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதற்கு காரணம் நம்ம பார்த்தோம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா இந்தியாவோட HDA ரேட் இல்ல அவங்களுடைய பாயிண்ட்ஸ், அந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறது தான் HDA பார்ட் 2ல பாக்குறோம். இதுக்கு அடுத்தது என்ன பார்க்கலாம்னா இந்தியாவுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டேட்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வைஸ் நம்ம என்ன பண்ணலாம், HDAயோட லெவல் என்னங்கிறத இனி வர கிளாஸஸ்ல பார்க்கலாம். இப்போ வேர்ல்டு வைட் பார்த்தோம், அதுக்கப்புறமா வந்து இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் பார்த்தோம், அதுக்கப்புறமா வந்து எப்படி குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் பிரிச்சிருக்காங்க, அதன் மூலமா வந்து எப்படி இந்த HDA அப்படிங்கறத இந்த UNDP வந்து கொடுக்குறாங்கன்றத இப்ப பார்த்துருக்கோம். HDA பார்ட் 2ல அதாவது இந்தியாவோட ஸ்டேஜ் என்ன, அவங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, வேர்ல்டு லெவல்ல பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்ல என்ன, சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல, நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுல மட்டும் பார்க்க போறோம். ஏன்னா தமிழ்நாட்டுல டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதுல வந்து டாப் 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்காங்க, பாட்டம் 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இந்த HDAல இருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் டாப் 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் பார்த்துருவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நமக்கு 32 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த டிஸ்ட்ரிக்ட்ல முதல்ல 1 to 5 பிளேசஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் நீல்கிரிஸ் 0.036, அதனால இவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அடுத்து விருதுநகர்ல பார்த்தோம்னா 0.048, இவங்க செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அடுத்து வெள்ளூர் 0.051, இவங்க தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அடுத்து நாமக்கல் 0.054, இவங்க ஃபோர்த் பிளேஸ்ல இருக்காங்க. அடுத்து பெரம்பலூர் 0.057, இவங்க 5th பிளேஸ்ல இருக்காங்க. சோ இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்றோம், HDAல டாப் 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் தமிழ்நாட்டுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத இதன் மூலமா நம்ம குறியீடு செஞ்சிருக்கோம். டாப் 5 பார்த்துக்கோம். ஓகே, இது மொத்தம் 32 டிஸ்ட்ரிக்ட்ல முதல்ல 5 டிஸ்ட்ரிக்ட் வந்து டாப் 5 பார்த்துக்கோம். அப்ப லாஸ்டா ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து பாட்டம்ல இருப்பாங்க இல்லையா, அது என்ன டிஸ்ட்ரிக்ட் சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். இப்ப பாட்டம் 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல வந்து பார்த்தோம்னா சென்னை, அந்த பாட்டம் 5ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது சென்னை. அவங்களுடைய அந்த ரேட் பார்த்தோம்னா 0.111 அப்படின்னு சொல்றோம். அப்ப அவங்களோட ரேங்க் என்னவா இருக்குன்னா 28ல இருக்கு.
28th டிஸ்ட்ரிக்டா இருக்கு சென்னை HDI குறியீடுல. அப்போ அந்த 28னா அப்ப சென்னையில இருக்க அந்த பீப்புளுடைய அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அவங்க லிட்ரஸி ரேட், அவங்களுடைய பர்சனல் இன்கம், இது எல்லாமே இந்த பாயிண்ட்ஸ் வச்சு கணக்கிட்டு 28வது ரேங்க்ல இருக்காங்க சென்னை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகே, அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணும்போது அதுக்கு அடுத்தபடியா சென்னைக்கு அடுத்த பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா மதுரை வருது. மதுரை வந்து 29th ரேங்க்ல இருக்காங்க. அப்ப இவங்களோட குறியீடு HDI குறியீடு 0.112 அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து விழுப்புரம், இவங்களோட ரேங்க் வந்து 30th அப்படின்னு சொல்றோம். இவங்களுடைய அந்த பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா HDI பாயிண்ட்ஸ் 0.113. அடுத்து சிவகங்கை, இந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் வந்து 31 ரேங்க்ல இருக்காங்க. இவங்களோட பாயிண்ட்ஸ் 0.114. அடுத்து அரியலூர், இவங்க தான் பாட்டம் 5ல வந்து 32 ரேங்க்ல கடைசியா இருக்காங்க. கடைசி ரேங்க்ல இருக்கிறது அரியலூர் மாவட்டம் தான். ரொம்ப வந்து என்ன சொல்றது பின்தங்கி இருக்காங்க இந்த HDIல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த ரேங்க் வந்து 32ல இருக்கிறதுனால. இவங்களோட குறியீடு பார்த்தோம்னா 0.118 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இதெல்லாம் வந்து பாட்டம் 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் நம்ம சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் பாட்டம்ல சென்னை, மதுரை, விழுப்புரம், சிவகங்கை எல்லாம் ஒரு பாயிண்ட் தான். 111, 112, 113, 150, 130 வரைக்கும் இருக்கு. பட் சிவகங்கை அடுத்தபடியே பார்த்தோம்னா அரியலூர் வந்து ரொம்ப பேக்வர்ட்ல ஏன் இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது 0.118 இடையில வந்து எவ்வளவு இருக்கு 0.4 அளவுக்கு உங்களுக்கு அந்த வேரியேஷன் இருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அரியலூர் மாவட்டம் அப்படின்னு நம்ம சொல்றது HDIல. சோ இது எல்லாமே வந்து என்ன சொல்ற தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிற அந்த HDI பாயிண்ட்ஸ் டாப் 5 பாட்டம் 5 வச்சு நம்ம பார்க்கலாம். HDI பார்ட் 2ல இப்ப என்ன பார்க்கறோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்தியாக்குள்ள இருக்கிற ஸ்டேட் வைஸ் பார்க்க போறோம் நம்ம. அதாவது என்னென்ன ஸ்டேட்ஸ் வந்து டாப் 5ல இருக்கு, டாப் லாஸ்ட் 5ல இருக்கு, அப்புறம் அதோட அந்த HDI குறியீடுகள் என்னவா இருக்கு, என்ன ரேங்க்ல இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது HDI ஸ்டேட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டாப் 5 பார்த்தோம்னா நம்பர் 1 கேரளா தான் இருக்காங்க. 0.779 அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்க ரேங்க்ல டாப் 1ல இருக்காங்க. முக்கியமான ரீசன் பார்த்தோம்னா கேரளா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இயற்கை வளம், அங்க இயற்கை வளம் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுடைய பொருளாதாரம் நல்லா மேம்பட்டு இருக்காங்க. அதனால என்னன்னா அங்க மக்களுடைய வாழ்க்கை நிலை வந்து உயர்ந்த நிலையில இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா அவங்களுடைய கல்வி லிட்ரஸி ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கம்பேரிங் டு எல்லா ஸ்டேட்லயும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது கேரளா, அதுவும் அவங்களோட பிளஸ் பாயிண்டா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அங்க வந்து என்னதுனாக்கா அது என்னதான் அங்க இதே மாதிரி பிரச்சனைகள் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் கூட மற்ற ஸ்டேட்ஸ் மாதிரி இருந்தாலும் கேரளா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமா இருக்கும். ஸோ இந்த 3 கேட்டகரியிலும் நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால தனிநபர் வருமானம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, லிட்ரஸி, இது எல்லாருக்கும் ஹைல இருக்கிறதுனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாப் 1ல இருக்கிறது கேரளா. ஸோ அவங்களோட HDI குறியீடு பார்த்தோம்னா 0.779 அப்படின்னு சொல்றோம். அவங்களோட தனிநபர் வருமானம் அதிகமா இருக்கு. இன்னொரு காரணம் நம்ம சொன்னோம் இயற்கை வளம் சொல்றோம். அதாவது என்னன்னா அங்க வந்து என்னது அந்த அவங்களுடைய அந்த மண் வளம், அதுக்கப்புறம் வந்து அந்த கடற்கரை உரமா இருக்கிறதுனால அந்த கேரளா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஏர்ன் பண்ற கெப்பாசிட்டிஸ் தான் அதிகமா இருக்கு. பிசினஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கலாம். அங்க வந்து ஏற்றுமதிகள் அதிகமா இருக்குன்னா அவங்களோட தனிநபர் வருமானமும் அதிகமா இருக்கு. ஸோ கேரளா டாப் 1ல இருக்குன்னு சொல்றோம். அடுத்து நம்பர் 2 சண்டிகர் சொல்றோம். இவங்களோட ரேட் பார்த்தோம்னா 0.761 இதான் அவங்களோட பாயிண்ட்ஸா இருக்குன்னு சொல்றோம். அடுத்து தேர்ட் ஒன் கோவா சொல்றோம். பட் கோவாலாம் பொறுத்த வரைக்கும் வந்து 4th லட்சத்தீப், கோவா லட்சத்தீப்லாம் பார்க்கும்போது பாப்புலேஷன் லெவல் கம்மியா இருக்கு. ஸோ அவங்களோட HDI லெவல் வந்து அவங்க வந்து முன்னோக்கி இருக்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கு வந்து அந்த மக்கள் தொகை கம்மியா தான் என்ன சொல்லுவோம் அவங்களோட தலாநபர் வருமானம் வந்து அதிகமா தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும் தலாநபர் வருமானத்தை என்ன பண்ணுவோம் நம்ம அந்த GDP டிவைடட் பை பாப்புலேஷன் சொல்றோம். மொத்த வருமானத்துல இருந்து மக்கள் தொகையை வகுத்தா கிடைக்கிறது தனிநபர் வருமானம். இங்க லட்சத்தீப் கோவாலாம் பார்த்தோம்னா அந்த பகுதிகள் வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அங்க இருக்கிற அந்த மக்கள் தொகையோட அளவும் கம்மியா கம்பேரிங் டு அதர் ஸ்டேட்ஸ் நம்ம சொல்லலாம். அதாவது கேரளா, தமிழ்நாடுல கம்பேர் பண்ணும்போது அதனாலயும் அவங்க என்ன பண்றாங்க HDI ரேங்கிங்ல 3-4ல வந்திருக்காங்க நம்ம சொல்றோம் கோவா, லட்சத்தீப். அடுத்து 5th ஒன் பார்த்தோம்னா டெல்லி, இது வந்து யூனியன் டெரிட்டரின்னு சொல்றோம். பட் இதே நம்ம இப்போ தான் கம்பேர் பண்ணி இந்த டாப் 5 ரேங்க்ல கொடுக்குறோம். அப்ப டெல்லியோட நமக்கு ஃபர்ஸ்ட் டாப் 5 ரேங்க்ஸ் அப்படிங்கிறது முடியுது. நம்பர் 1 கேரளா, நம்பர் 2 சண்டிகர், நம்பர் 3 கோவா, நம்பர் 4 லட்சத்தீப், நம்பர் 5 டெல்லி. ஓகே, இதுக்கு அடுத்தபடியா வரிசையா பார்க்கும்போது இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6th பிளேஸ் பார்த்தோம்னா அந்தமான், இதுவும் நமக்கு ஐலாண்ட் தெரியும். அடுத்து பார்த்தோம்னா பாண்டிச்சேரி, இது யூனியன் டெரிட்டரி, இது 7th பிளேஸ்ல இருக்காங்க.
அடுத்து 8th one ஹிமாச்சல் பிரதேஷ், 9th one பஞ்சாப், 10th one சிக்கிம், 11th one டியூ டேம். அதாவது பாத்தீங்கன்னா 708 0.708 அவங்களுடைய HDI குறியீடா இருந்திருக்கு. ஹரியானாவும் அதே சேம் 0.708. அதனால அவங்களோட கேட்டகரி பார்த்தோம்னா ரேங்க் பார்த்தா அதுவும் 11 தான் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து தமிழ்நாடு அவங்களும் அதே கேட்டகரி, அதாவது 0.708 அப்படிங்கிற அதே பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்களோட ரேங்க் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 11th ரேங்க்ல இருக்காங்க. சோ இந்தியாவில தமிழ்நாடு எத்தனாவது ரேங்க்ல இருக்கு HDIலன்னு பார்த்தா 11th ரேங்க்ல இருக்காங்கன்னு சொல்றோம். ஓகே, இது எல்லாமே வந்து டாப் 5ல ஆரம்பிச்சு நம்ம என்ன பண்ணோம், தமிழ்நாடு வரைக்கும் இருக்க ரேங்கிங்ஸ் பார்த்தோம். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா லாஸ்ட் 5 ஸ்டேட்ஸ் இருப்பாங்க. எப்படி டிஸ்ட்ரிக்ட்ல டாப் 5 டாப் பாட்டம் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் 5 பாட்டம் சொல்லலாம். அப்ப அந்த லாஸ்ட் 5 ஸ்டேட்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒடிசா, மத்திய பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், உத்தரப்பிரதேஷ். இதுல எல்லாத்தையுமே ரொம்ப பிலோவா இருக்கு பீகார் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோம், லிட்ரஸி ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கீங்க. அதே மாதிரி மக்களுடைய வாழ்வாதாரம் சொல்றோம் பாருங்க, அதாவது அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப புவர் பீப்புள் இன்னமும் பீகார்ல தான் அதிகமா இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்லயுமே பார்த்தோம்னா பீகார் வந்து ரொம்ப பின்தங்கிய மாநிலமா இருக்கு இந்தியாவில அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது HDI ரேட்ல 36ல இருக்காங்க. ஸோ லிட்ரஸியும் ரொம்ப பிலோவா இருக்கு, ரொம்ப குறைவா இருக்காங்க. அதே மாதிரி பீகார்ல இருக்கிற அந்த பாப்புலேஷனுக்கான அவங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்களோட பர்சனல் இன்கம் அதுவும் ரொம்ப ரொம்ப லோவா இருக்கு கம்பேரிங் டு அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்றதுனால. ஸோ 36 லாஸ்ட் ஸ்டேட் சொன்னா பீகார் சொல்லலாம். இந்தியாவில ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொன்னா கேரளான்னு சொல்றோம். அப்ப இந்தியாவில தமிழ்நாடு அந்த ஸ்டேட்டோட லெவல் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது 11th ரேங்க்ல இருக்காங்க. அவங்களோட பாயிண்ட் வந்து 0.708 அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை வந்து HDI பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்குள்ள இருக்க எல்லா ஸ்டேட்ஸும் நம்ம ஓவராலா பார்த்துருக்கணும். HDI பார்ட் 2 பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸ்ல தமிழ்நாடு எந்த பிளேஸுக்கு HDI பார்த்தோம். அதுக்கு முன்னால தமிழ்நாடுக்குள்ள இருக்க டிஸ்ட்ரிக்ட்ஸ்குள்ள HDI வந்து எந்த பிளேஸ்ல இருக்கு அதெல்லாம் கம்பாரிசன்ஸ் பார்த்தோம். ஓகே, இப்போ இதுல பார்த்தோம்னா தமிழ்நாடு நெய்பரிங் ஸ்டேட் அப்படி தமிழ்நாடு பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்ஸ் பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து என்ன சொல்றோம் 11th பிளேஸ்ல இருக்கு HDIன்னு சொல்றோம். அடுத்து கர்நாடகா 19ல இருக்காங்க, தெலுங்கானா 22ல இருக்காங்க, ஆந்திரா 26ல இருக்காங்க. அதாவது தமிழ்நாடோட நெய்பரிங் ஸ்டேட்ல பார்க்கும்போது எது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹையர்ல இருக்காங்க, ஃபார்வர்டா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா நம்மளோட ஸ்டேட் தான் வந்து ஹையர்ல இருக்கு, 11ல இருக்காங்க HDI ஸ்டேட்டஸ்ல அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னா தமிழ்நாடு வந்து இந்த கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திராவோட காட்டிலும் அதிகமா அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய லிட்ரஸி ரேட் அதிகமா இருக்கு, அவங்களுடைய தனிநபர் வருமானம் அதிகமா இருக்கு. அதனால நெய்பரிங் ஸ்டேட்ல தமிழ்நாடு தான் முன்னோடியா இருக்காங்க, 11th பிளேஸ்ல இருக்காங்க. மீதி எல்லாம் அதுக்கு இடதா இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது தமிழ்நாடு நெய்பரிங் ஸ்டேட். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல ஒரு கண்ட்ரி லெவல்ல பார்க்கும்போது இந்தியாஸ் HDI ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெண்ட்னா அதோட போக்குன்னு சொல்லுவோம். அப்போ இந்த மனிதவள குறியீடோட போக்கு இந்தியாவில எப்படி இருந்திருக்கு, நம்ம யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டெக்கேட் எடுத்து பார்ப்போம். இந்த 10 இயர்ஸ் அப்படின்னா ஒரு டெக்கேட் சொல்றோம். அதுல எந்த மாதிரி வளர்ச்சிகளா இருக்கு அப்படிலாம் பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த சார்ட்ல பார்க்கும்போது அதாவது இந்த சார்ட்ல பார்க்கும்போது என்ன சொல்றோம்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இயர்ஸ் சொல்றோம், ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அவங்களோட ஆயுட்காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். HDI பொறுத்த வரைக்கும் 3 ஃபேக்டர்ஸ் தான் அதனுடைய தரத்தை நிர்ணயம் செய்கிறது. என்னென்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம், அவங்களோட லிட்ரஸி ரேட் சொல்றோம், அடுத்து அவங்களோட ஆயுட்காலம் சொல்றோம், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தவங்களோட தனிநபர் வருமானம். ஸோ இதெல்லாம் வச்சுதான் இந்தியாவுடைய HDI ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம், இங்க வந்து ஒரு கிராஃப் மூலமா இந்த டயக்ராம போட்டிருக்கோம் நம்ம. ஓகே, இது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இயர்ஸ் இருக்கு. 1990, 95, 2000, 2005, 2010, 2015, அதுக்கப்புறம் 2016, 17. அட் ரீசெண்டா 2017 இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த கிளாஸ்ல 2017 டிசம்பர் 17 தான் லேட்டஸ்டா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். HDI ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதோட 2020 தான் பார்த்தோம். அப்ப அந்த 2017 வரைக்கும் எப்படி இருந்திருக்கு இந்தியா HDI ட்ரெண்ட் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ஒய் ஆக்சிஸ் பாருங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அவங்களுடைய ஆயுட்காலத்தை இயர்ல கொடுத்துருக்கோம் நம்ம 57, 60, 63, 66, 69 அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ எப்பெல்லாம் வந்து நமக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாகுதோ HDI பாயிண்ட்ஸும் நமக்கு அதிகமாகும். ஏன்னா மக்களுடைய அந்த வாழ்க்கை தரம் முன்னேறும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, அவங்களுடைய அந்த என்ன சொல்லலாம் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாமே ஹெல்த் சார்ந்த எல்லா விஷயங்களும் முன்னோக்கி போறதுனால அவங்களுடைய இந்த ஆயுட்காலம் அதிகரிக்கிறது. அப்போ ஆயுட்காலம் அதிகரிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த கிராஃப்ல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இந்த வளைவோடு எப்படி இருக்குன்னா மேல் நோக்கி அப்வர்ட்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆயுட்காலம் அதிகரிக்க அதிகரிக்க வருஷத்துக்கு வருஷம் என்ன ஆகுது அப்வர்ட்ஸ்ல போகுது. இப்போ அதான் நம்ம ட்ரெண்ட்ஸா நம்ம பார்க்கணும். நம்ம என்ன போக்கு அப்படின்னு பார்த்தா 1990
எக்ஸ்பெக்டன்சி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ 95ல பார்த்தோம்னா 63 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 2005ல 66ன்னு சொல்றோம். அப்போ 2017ல பார்த்தோம்னா 69 வந்து அவங்க டச் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த HDI லெவல்ல பார்க்கும்போது இந்திய மக்களோட ஆயுட்காலம் சொல்லி பார்க்கும்போது 69 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ 69 அப்படிங்கிறது அவங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 2017 பொறுத்த வரைக்கும் கம்பேரிங் டு 1990 பார்க்கும்போது அதோட லெவல் HDI லெவல் வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. அதனாலதான் இந்த கிராஃப்ல பார்க்கும்போது இந்த லைன் வந்து அப்வர்ட்ல போகுது. நமக்கு மேக்ஸிமம் லெவல் ரீச் பண்ணியிருக்கோம் 2017ல அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் நம்ம 2017ல இருந்த கிரேட் வந்து பார்த்தோம்னா 2020ல பேக்வர்ட்ல தான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது இந்த கண்ட்ரி வைஸ்ல பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம், மொத்தம் 189 கண்ட்ரிஸ்ல பார்த்தோம்னா 2019ல 129ல இருந்திருக்காங்க இந்தியாவோட ரேட். பட் இப்போ 2020ல பார்க்கும்போது பார்த்தோம்னா அந்த 129ஓட கீழே வந்துட்டாங்க. அதாவது 131 அப்படிங்கிற ரேங்க்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். என்ன ரீசன் நமக்கு தெரியும். அதாவது என்னன்னா இந்த பேண்டமிக் பீரியட் இப்போ சொல்றோம் இல்லையா, அப்போ இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறதுனால இங்க இருக்க அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கம்மி ஆயிடுச்சு. அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங்கும் கம்மி ஆயிடுது. எல்லாமே தனிநபர் கம்மியான ஆட்டோமேட்டிக் என்ன அவங்களுடைய வாழ்க்கை தரமும் குறைச்சலாயிடும். அவங்களோட பர்ச்சேசிங் பவரும் இன்னொரு டிக்ரீஸ் ஆயிடும். ஸோ 2017 இருந்த லெவல் 2020ல அப்ப இந்தியாவோட ரேங்க் என்ன ஆயிடுச்சு, பின்னோக்கி தள்ளப்பட்டது. அதாவது 131வது இடத்துக்கு வந்துட்டாங்க 2020 டிசம்பர் 17 UNDP வெளியிட்ட ஒரு அறிக்கையின் படி. ஆனா வந்து 2019ல 129வது இடத்துல இருந்திருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ட்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம்னா என்னன்னா 2017 வரைக்கும் நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. இப்பதான் ரீசெண்டா பார்க்கும்போது 2020ல டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதான் இந்தியாஸ் HDI ட்ரெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஆயுட்காலம் மட்டும் கிடையாது. 2017ல பார்த்தோம்னா GNI கிராஸ் நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2017ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 266.6 அப்படிங்கிற அந்த சதவீதத்துல என்ன பண்ணிருக்காங்க, GNI இருந்திருக்காங்க. கிராஸ் நேஷனல் இன்கம் இருந்திருக்கு. ஸோ கிராஸ் நேஷனல் இன்கம் பிளஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அவங்களுடைய அந்த பர்சனல் இன்கம் இது எல்லாமே சேர்ந்தா HDI அப்படிங்கறத நம்ம குறிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வரைபடம் நமக்கு காமிக்குது. HDI பார்ட் 2 பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் இந்தியா பார்த்து வேர்ல்டு லெவல்ல ஸ்டேட்டஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்த்தோம். இப்போ அடுத்து ஸ்டேட்டஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு பார்க்க போறோம். அப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு தமிழ்நாட்டுல அப்படிங்கறத நம்ம இப்ப இந்த கிளாஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். இதுல பாருங்க HDIன்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஸ்டேட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 5 எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான் HDIல ஃபர்ஸ்ட் இருக்காங்க. வெரி ஹை லெவல்ல இருக்காங்க. முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிட்ரஸி ரேட் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. எல்லாமே வந்து படிப்பறிவு மிக்க மக்களா இருக்காங்க. எப்படி வந்து நம்ம ஸ்டேட்ஸ்ல கேரளா சொல்றோமோ அதே மாதிரி தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கன்னியாகுமரி லிட்ரஸி ரேட் வந்து நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க அந்த தொழில் அதாவது அதிகமா வந்து வெளிநாடுக்குள்ள போயிட்டு வெளிநாட்டு வருமானம் ஈட்டக்கூடியவங்க யார் இருக்காங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பெர் கேபிட்டா இன்கமும் அதிகமா இருக்கு, உங்களுக்கு லிட்ரஸி ரேட்டும் நல்லா இருக்கு. ஸோ HDIல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கவங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடுல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நம்பர் 1 வெரி ஹை லெவல்ல இருக்காங்கன்னு சொல்றோம். அடுத்து பார்த்தோம்னா விருதுநகர். கன்னியாகுமரிக்கு அடுத்த ஸ்டேட்டஸ் யார் இருக்காங்கன்னா விருதுநகர் இருக்காங்க. அடுத்த மாவட்டம் தூத்துக்குடி. தூத்துக்குடி துறைமுகம் இருக்கு பக்கத்துல. அதனால நமக்கு என்னன்னா அவங்களுக்கு இதுல ஒரு வருமானத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏற்றுமதியில அதிகமா பண்றதுனால தூத்துக்குடின்னு சொல்றோம். அடுத்து சென்னை. சென்னையை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது வந்து நல்ல ஒரு என்ன சொல்றாங்க மெட்ரோபாலிட்டன் சிட்டியா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ ஆனால் அவங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை தரம் அதிகமாக நல்லா நிறைஞ்சிருக்கு. அவங்களுடைய பெர் கேபிட்டா இன்கமும் அதிகமா இருக்கிறதுனால சென்னை வந்து 4th பிளேஸ்ல இருக்கு HDIல. அடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். சென்னைக்கு அடுத்து பக்கத்துல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் பார்க்கும்போது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் சொல்றோம். ஸோ காஞ்சிபுரம் 5th பிளேஸ்ல இருக்கு. இது வந்து HDI ஸ்டேட்டஸ் இன் தமிழ்நாடுல டிஸ்ட்ரிக்ட் வைஸா பார்க்குறோம். 1 2 3 4 5 ஃபர்ஸ்ட் 5 அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுல லாஸ்டா இருக்கிறது எது HDIலயே அப்படின்னு பார்த்தோம்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் தான் லாஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம அரியலூர் தான் லாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இதுக்கு முன்னால பார்த்தா பெரம்பலூர். அப்ப அந்த பெரம்பலூரும் அரியலூர் தான் என்னன்னு சொல்றோம் நம்ம லாஸ்ட்ல இருக்காங்க HDIல அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபர்ஸ்ட் 5 சப்போஸ் இப்போ நமக்கு மேட்ச் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் 5 HDI சொல்றோம். அதே மாதிரி லாஸ்ட்னு சொன்னா அரியலூர். இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். HDIல ஃபர்ஸ்ட் மாவட்டம் கன்னியாகுமரி, கடைசி மாவட்டம் அரியலூர். இது HDI ரேங்க்ல. ஓகே, இந்த HDIக்குள்ள நம்ம என்ன சொல்றோம், சில ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் போகுது, GII MPI இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. அது என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து இந்த லெவல்ல இருக்கு அதுல வரிசைப்படுத்தினா எது ஃபர்ஸ்ட் 5 வருது, எது லாஸ்ட் டிஸ்ட்ரிக்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நம்ம GII அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி
இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது பாலின பாகுபாடு விகிதம். 1000 மேலுக்கு எத்தனை ஃபீமேல் இருக்காங்கிறத நம்ம GIA அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த GIA-ல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நீலகிரி சொல்றோம். நீலகிரி தான் GIA-ல ஹை லெவல்ல இருக்காங்க. அடுத்து செகண்ட் விருதுநகர், அடுத்து தேர்டு வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், அடுத்து ஃபோர்த்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், ஃபிஃப்த் ஒன் பெரம்பலூர். இதுலயே லாஸ்டா இருக்கிறது அரியலூர் தான் நம்ம சொல்றோம். அரியலூர் மாவட்டம் தான் வந்து GIA ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்ல கடைசி மாவட்டமா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இந்த GIA-க்கு அப்புறமா MPI மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். அப்ப இந்த வறுமை ஒழிப்பு மாவட்டங்கள் அதுல பார்த்தோம்னா எது வந்து வறுமை கம்மியா இருக்கு அப்படிங்கறது ரேங்க் வைஸ் கொடுத்துருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரம் ஷார்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா MPI-ல ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ஏன்னா அங்க நிறைய வறுமை ஒழிப்பு திட்டங்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க, சென்னைக்கு அடுத்தபடியா நிறைய வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால காஞ்சிபுரம் MPI-ல ஃபர்ஸ்டா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா சென்னை MPI-ல செகண்ட் ஸ்டேட்டஸா இருக்கவங்க சென்னை இருக்காங்க. தேர்ட் டிஸ்ட்ரிக்ட் கடலூர் இருக்காங்க. ஃபோர்த் டிஸ்ட்ரிக்ட் கோவை இருக்காங்க, கோயம்புத்தூர். அடுத்து ஃபிஃப்த் டிஸ்ட்ரிக்ட் நாகை. ஸோ இந்த 5 டிஸ்ட்ரிக்ட்ஸும் MPI-ல இதான் ஃபர்ஸ்ட் டாப் 5 அப்படின்னு சொல்றோம். இதுல லாஸ்டா இருக்கிறது தர்மபுரி. தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல பின்தங்கிய மாவட்டம் நம்ம சொல்றோம். கல்வி அறிவு ரொம்ப கம்மியா இருக்கு தர்மபுரியில. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க கேபிட்டல் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இந்த MPI இந்த வாழ்வு நிலையம் என்ன இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப கம்மியா இருக்கு அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ தர்மபுரி கடைசியா இருக்கு, 32 கடைசி டிஸ்ட்ரிக்டா இருக்கு MPI-ன்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் வச்சு இந்த GIA MPI இதெல்லாம் வச்சுதான் இந்த HDI நம்ம என்ன பண்றோம், ஓவராலா டோட்டலா ரேங்கிங் கொடுக்குறோம். ஓகே, இது வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு.